ஹாய் ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் எஸ் வீடியோ போட முடியல. போட முடியாத இந்த டைம் ஃப்ரேமில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. டூம்ஸ்டே 4 டீசர்ஸ் ட்ரெய்லர்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இல்லாத டைமில் தான் இந்த ஃபன்னுலாம் நடக்குது. இருக்கிற டைமில் ஒரு ஃபன்னு நடக்க மாட்டேங்குது. இப்போ வந்திருக்கேன் பாருங்க, ஃபன் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காட் ஆஃப் வார் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் எடுக்கிறாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சீரிஸோட ஃபுல் கேஸ்ட் ஆக்சுவலி வந்து இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிறது. IMDb பேஜ்ல போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ தூக்கிட்டு பட்டுன்னு வந்துட்டேன். என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துருவோமே. எல்லாரும் கிரேட்டோஸா வந்து மொட்டை மாமா ராக்கு இல்ல பட்டிஸ்டா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா ரெய்ன்ஹெஸ்ட் இறக்கிட்டாங்க. யாருப்பா அந்த ரெய்ன்ஹெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து தோரா காட் ஆஃப் ராக்னராக் கேம்ல ப்ளே பண்ணாரு. தோரா பர்ஃபெக்டா இருந்தவர் கிரேட்டோஸா எனக்கு என்னமோ லைட்டா கேள்விக்குறியா தான் தெரியுது. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அடுத்தடுத்து கேஸ்டிங் பார்த்துருவோமே. மேக்ஸ் பார்க்கர் தான் வந்து ஆக்சுவலி ஹைம்டாலா ப்ளே பண்ண போறாரு. அண்ட் இது ஒரு நல்ல கேஸ்டிங் தான். அண்ட் ட்ரெஸா பால்மர் பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பேர் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. போடுறேன் அப்படி படித்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸா பால்மர் தான் ஆக்சுவலி வந்து ஷிஃபா ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கேஸ்டிங் தான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேடி பட்கின் தான் நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு தெரில. எல்லார் பேரையுமே கீழே போடுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கலாய்க்காதீங்க. அவர் தான் ஆக்சுவலி ஓடினா ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கேஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கடுத்து தோரா யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃபர் டெரீர் ஓல்சன். இவர் பேர் தாங்க ரொம்ப ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கு. அதையும் கீழே போடுறேன், தயவு செஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. அவர் தான் ஆக்சுவலி தோரா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தோர் கேஸ்டிங் ஐ திங்க் பர்ஃபெக்ட்டுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அலாஸ்டர் டியூன்கேன் இவர் தான் வந்து ஆக்சுவலி மிமிரா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் தான் கேம்லயும் மிமிரா ப்ளே பண்ணாரு. ஸோ பெரிய வித்தியாசங்கள் பெரிய இதுலாம் எதுவும் இருக்காது. ஸோ நைஸ் கேஸ்டிங். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்கா வந்து டேனி உட்பர்ன் இவர் தான் ஆக்சுவலி பிராக்கா ப்ளே பண்ண போறாரு. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கேஸ்டிங் தான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிண்ட்ரியா ஜெஃப் குல்கன் இவர் தான் ப்ளே பண்ண போறாரு. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கேஸ்டிங் தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி த பாய் ஒன் அண்ட் ஒன்லி பாய் அட்ரியஸா வந்து கொலின் வின்சன் ஆக்சுவலி வந்து த பாய் அட்ரியஸா ப்ளே பண்ண போறாரு லோக்கியா. அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கேஸ்டிங் தான். அண்ட் பின்னாடி பேசுவோம்னு சொன்ன இந்த கிரேட்டோஸ் கேஸ்டிங், ரயன் ஹஸ்ட் கிரேட்டோஸ்க்கு கரெக்டா இருப்பாரா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% எனக்கு ஓகே அண்ட் 60% எனக்கு ஓகே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி முக்கால்வாசி லாங் ஹேர்ல தான் இருப்பாப்லி. இவர் மொட்டை அடிச்சு ஒரு போட்டோ கூட நான் கூகுளில் தேடினப்போ பார்க்கல. ஸோ மொட்டை அடிச்சா இவர் மூஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஸோ மொட்டை அடிச்சா தான் தெரியும் கிரேட்டோஸ்க்கு இவர் பர்ஃபெக்டா இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஏஜ் இப்போ 49. என்ன ப்ரோ இப்போ ஓடினா ப்ளே பண்றவருக்கு மட்டும் என்ன ஏஜ் கம்மியாவா இருக்கு, அதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேட்ரு கிடையாது தான். கிரேட்டோஸா ப்ளே பண்ணக்குள்ள அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான் நான் யோசிப்பேன். ஒய் பிகாஸ் இந்த சீரிஸ் வந்து ஒரு 3 to 4 சீசன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் நல்லா தான் எடுத்தானுங்க அப்படின்னா ஒரு 3 to 4 சீசன்ஸ் போகுது அப்படின்னா, சீரிஸ் முடியிறப்ப ஐயாக்கு வயசு வந்து ஒரு 60 கிட்ட வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ப்ளே பண்றது, அதுவும் கிரேட்டோஸா ப்ளே பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓடின்னு அதெல்லாம் விடுங்க, அவர்லாம் வந்து கேம்ல வந்து வயசானால தான் காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் மஜாவான ஃபைட் சீனாக தான் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பெருசா தெரியாது. பட் இது லைவ் ஆக்ஷன்னாக்குள்ள எல்லாத்தையுமே லைவா பண்ணணும்னாக்குள்ள கிரேட்டோஸ் மாமாவா எனக்கு தெரிஞ்சு வந்து ரயன் ஹெஸ்ட் சரியா வர மாட்டாரு. அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி இந்த அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது இந்த போஸ்டர் ட்ரெய்லரு அவர் கிரேட்டோஸா பார்த்தா மேபி மாறுமா என்னன்றது தெரியல. இப்போதைக்கு அண்ணனுக்கு 40% தான், மீதி 60% அவங்க எடுக்கிறது விடுறத வச்சுதான். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த கேஸ்டிங்கை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரயன் ஹஸ்ட் கிரேட்டோஸா கரெக்டாக இருப்பாரா மொட்டை மாமாவா என்னங்கிறத நீங்களே சொல்லுங்க. அண்ட் நீங்கள் யாரை எதிர்பார்த்தீங்க, இந்த கேஸ்டிங் உங்களுக்கு ஓகேவா எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாண்டி. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.